அப்புறம் மச்சான் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன். வா மச்சான் சரக்கு அடிக்க போவோம். இல்லை மச்சான் நான் வரல, நீங்கள் போயிட்டாங்கடா. ஏன் மச்சான் நீயும் வரலாம்ல? இல்லை மச்சான் அவள் என்னையும் வந்துட்டா. வந்து ஒரு 4 ட்ரெஸ் வச்சிருக்காளா, அதே வாஷ் பண்ணி போட்டுருக்கா. அதான் எனக்கு கூட்டு போய் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஒரு பிரியாணி கேட்டா. அப்போ என்ன வாங்கி தர காசு இல்லை. என்னை கூட்டு போய் நான் சாப்பிட வச்சு கூட்டலான்னு இருக்கேன்டா. குடும்பஸ்தன் ஆயிட்ட, அதனால தான் நீ இப்படி பேசுற. சரி மச்சான் வா நம்ம போலாம். மோ சொல்லுடா. சேலரி போட்டாங்க, வா வெளியே போகலாம். இல்லடா, ஃபர்ஸ்ட் கடன் கட்ட வேண்டியவங்களுக்குலாம் கட்டிடலாமா? அப்படியா? சரி யாருக்கு கடன் சொல்லு, பார்த்து கொடுத்துடலாம். வாடகை ஒரு 4000 ரூபா போடணும், கரண்ட் பில் ஒரு 2000 ரூபா, அரிசி தீந்துரும் இந்த மாசம், அதுக்கு ஒரு 1800 ரூபா, சிலிண்டரும் வாங்கி வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 1000 ரூபா, வீட்டில் மல்லிகை ஜாமான்லாம் எதுவும் இல்லை, அதுக்கு ஒரு 2-3 ரூபா ஆகும், பால் காசு கொடுக்கணும், அப்புறம் கேபிளும் முடிஞ்சிருச்சு, போன மாசம் கட்டின ஃபோன் பில்லும் முடிஞ்சிருச்சு. சரி இந்தா சேலரி வச்சு நீ 10,000 என்னன்னு கொடுத்துரு. சரிம்மா. சொல்லு மச்சான். டேய் மச்சான், நம்ம ஊர்ல புதுசா ஒரு பிரியாணி கடை ஓபன் பண்ணிருக்காங்கடா. டேஸ்ட் பக்காவா இருக்கு. நீ பேசாம உன் ஒய்ஃபை கூட்டிட்டு போ. எங்க மச்சான், நான் வாங்கின சம்பளமே வெறும் 5000 தான். ஆனால் வீட்டு சம்பளம் 14,000 வந்திருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் எப்போதான் ஆசைப்பட நிறைவேற்ற போகிறோமோ தெரியல மச்சான். நீ பாரு மச்சான், நான் வைக்கிறேன்.